ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறை இப்போ ட்ரிப்ளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. அது என்னென்ன, வால்பாறைக்கு நவம்பர் 1 முதல் இ-பாஸ் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, அது எங்கே போய் வெரிஃபை பண்ணணும், அது எங்கெல்லாம் கேட்பாங்க, அது யாருக்கெல்லாம் தேவைப்படும்ங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு அப்டேட்டில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால்பாறை அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குங்க. ஆனால் வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த இடத்துக்கு போகிறதுனால இதனால் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய டிராஃபிக் ஆகுது. சேஃப்டி இல்லாமல், க்ளீன்லெஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும் என்பதற்காக இந்த புதிய சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நவம்பர் 1 முதல் வால்பாறைக்கு போகிற எல்லாத்துக்கும் இ-பாஸ் கட்டாயம் ஆயிடுச்சு. இது எல்லா வெஹிக்கிளுக்கும் பொருந்துங்க. காரு, பைக்கு, டெம்போ, வேனு எல்லாத்துக்குமே. அதனால் இ-பாஸ் இம்பார்ட்டன்னா, இந்த இ-பாஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா அத்தாரிட்டி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். யாரெல்லாம் அத்தாரிட்டி ட்ராவல், எமர்ஜென்சி பர்பஸ், டூரிசம் எக்ஸெட்ரா இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் சேஃப்டியும் அதிகமாக இருக்கும். ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த இ-பாஸ் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ தான் முக்கியமான பாயிண்ட் வந்திருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. கூகுளில் தமிழ்நாடு இ-பாஸ் சர்ச் பண்ணி அதில் ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிங்க. அதில் இந்தியாவுக்குள்ளேயே, இந்தியாவுக்கு வெளியேன்னு கேட்கும். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கனால இந்தியாவுக்குள்ளே எழுத கொடுத்துட்றோம். இதில் உங்கள் மொபைல் நம்பரும் கேப்சாவும் கரெக்டாக என்டர் பண்ணி இருந்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உள்ள எல்லாத்தோட பிளேஸை இ-பாஸ் காமிக்கும். அதில் நம்ம வால்பாறைங்கிறத சூஸ் பண்ணி அதில் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சர்வர் டவுனாக இருந்தால் ஸ்லோவாக இருக்கலாம். அதில் கடைசியாக வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்பை ஆலியா செக் போஸ்ட்லேயே காமிக்கலாம். நீங்கள் கேரளாலேருந்து வர மாதிரி இருந்தால் அங்கே மலுக்கப்பாறை செக் போஸ்ட்லேயும் காமிச்சிக்கலாம். அதில் இந்த சின்ன சின்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. ஃபேக் வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு பாஸ் தான் வேலிடு. குரூப்பாக போகிறீங்கன்னா பர்சனுக்கு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். சில சமயம் அப்ரூவல் டிலே ஆகலாம். அதனால் ட்ரிப்பு ஒரு நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ரெயின் சீசனில் ரோடு கண்டிஷன் செக் பண்ணிட்டு போங்க. பிளாஸ்டிக் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டுனால க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களை செக் போஸ்ட்லேயே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நவம்பர் 1 முதல் இ-பாஸ் இல்லாமல் வால்பாறைக்கு வர முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வால்பாறை ட்ரிப் ரெடின்னு டைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வால்பாறை ட்ரிப் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.